ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படம் கேரளா மற்றும் கர்நாடகா உள்ள அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கேரளாவை விட கர்நாடகா உள்ள ஜனநாயகன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறாக உயர்ந்து இருக்குது. ஒரு லீக்கான திரைப்படத்திற்கு இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு யாருமே நினைத்து கூட வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா ஸ்டேட்லயுமே டிக்கெட் புக்கிங் எல்லாம் தாறுமாறா வந்து போயிட்டு இருக்குது. ஸோ கேரளா மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதல் உலகம் முழுவதும் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதுக்கான வீடியோ அடுத்து வரும். நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்களா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தற்போது வரைக்கும் கேரளாவில் 3 கோடிக்கு மேல ப்ரீ சேல்ஸ் மூலம் மட்டுமே ஜனநாயகன் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஆனா கர்நாடகாவில் அதை விட 1 மடங்கு அதிகமாக வந்து கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அதாவது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க, கர்நாடகாவில் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் 6 கோடியே 25 லட்சம் வரையும் கலெக்ஷன் செஞ்சுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. கேரளாவில் 3 கோடியும் கர்நாடகாவில் 6 கோடியே 25 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதுவரையும் வேர்ல்டு வைடா எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதுக்கான வீடியோ அடுத்து வரும். அது மட்டும் இல்லாம மொத்தம் இதுவரையும் புக் மை ஷோவில் எவ்வளவு டிக்கெட் விற்பனையா இருக்குது, ஜெயிலர் டு கோட் என முக்கியமான திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங்க முறியடிச்சிருக்கா இல்ல அப்படின்றதையும் அடுத்த வீடியோல வந்து பாத்துடலாம். நீங்க படத்துக்கு எவ்வளவு ஈகராக வெயிட் பண்றீங்க, டிக்கெட் புக் பண்ணல இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.